ஹாய் வாங்க வணக்கம். இது வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் நடந்த நிகழ்ச்சி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போலங்க. அ குழந்தைங்க வந்து 2ஓ 3ஓ என்னமோ சொல்லிக்கிட்டாங்க. 2 குழந்தைங்களோ 3 குழந்தைங்களோ இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டாங்க. கோவத்தில் வந்து மருந்தை கொடுத்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பூச்சி மருந்து இருக்கு இல்லைங்களா, வயலுக்கு அடிக்கிறது, அந்த பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிருக்கோம். இது தெரிஞ்சு போய் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்த உடனே சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆகுது. அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணை அட்மிட் பண்ணி 3 நாள் ஆகுது. 3 நாள் 2 நாள் கழித்து 3ஆவது நாள் வந்துட்டு ஒரு டாக்டர் வந்து எங்களால் வந்து அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லலாமா? எனக்கு அது புரியல. அது ஏன் என்ன ரீசனுக்காக சொல்கிறாங்க, எதுக்காக அது மாதிரி சொல்கிறாங்க, 3ஆவது நாள் வந்துட்டு அது மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு அது ஒரு சிந்தனையாகவே இருக்குது. அப்போ என்ன காரணத்துக்காக சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்பவும் இதுவரையிலுமே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு டாக்டர் வந்து அவங்கள வந்து காப்பாற்ற முடியுமா இல்லை முடியாதா அப்படிங்கிறத அன்றைக்கே செஞ்சுருக்கலாம். அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அன்றைக்கே வந்து அந்த மருந்து குடிச்சிருக்காங்க இல்லைங்களா, வயிற்றெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த வயிற்றெல்லாம் க்ளீன் பண்ணும்போதே தெரியும் அவங்களுக்கு காப்பாற்ற முடியுமா முடியாதா. மருந்து வந்து ரத்தத்தில் பாஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து காப்பாற்ற முடியாது. ரத்தத்தில் பாயாமல் இருக்கிற வரையிலும் அந்த பொண்ணை கண்டிப்பாக டாக்டரால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது அந்த டாக்டருக்கே தெரியும். அந்த தெரிஞ்ச டாக்டரு இதை முடியும் முடியாதுங்கிறது அந்த நாள் வந்து அட்மிட் பண்ணுறப்பவே சொல்லணும் இல்லையா, எங்களால் காப்பாற்ற முடியாதுங்க அப்படின்னு. 3 நாள் அவங்க ஹாஸ்பிட்டலில் பெட்டில் வச்சுருந்துட்டு 3ஆவது நாள் போயிட்டு எங்களால் காப்பாற்ற முடியாது, நீங்கள் சென்னைக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணோட உசுறு என்ன ஆகிறதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அது வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது. இது வந்து நான் வந்து நேரில் பார்த்தது. அவங்க வந்து இதுமாரி கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க போல். எங்களால் வந்து காப்பாற்ற முடியாது, நீங்கள் சென்னைக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு. சும்மா அடிச்சுக்கிட்டு அழுவுறாங்க. போச்சு இன்னுமா அவ்வளோதான், இன்னுமா நம்ம வந்து நம்ம பிள்ளைய காப்பாற்ற முடியாதுன்னு அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிலாம் குழந்தைங்க எல்லாமே அடிச்சுட்டு அழுவுறாங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்படி என்ன நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டவருக்கு, இப்படிங்கக்கா அப்படின்னு சொல்லி வேற ஒரு பொண்ணு சொன்னாப்பிடிங்க. அந்த குடும்பத்திலே சொந்தக்கார பொண்ணு ஒன்று சொன்னாப்பிடிங்க. இது மாதிரிக்கா எங்கள் சித்தி தான் வீட்டில் சண்டை, கோவத்தில் வந்து பூச்சி மருந்து குடிச்சிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து கொண்டாந்து சேர்த்துருந்தோம், இன்றைக்கி 3 நாள் ஆகுதுங்கக்கா, 3ஆவது நாள் வந்துட்டு அவங்களால முடியாது, இதுக்கு மேலே எங்களால் முடியாது, நீங்கள் வந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல். இவங்களாம் இன்னுமே காப்பாற்ற முடியாது போல், சென்னைக்கு போகிற வரலையும் உயிர் தாங்கம்மா அப்படின்னு பயந்துக்கிட்டு ரொம்ப அழுதுருக்காங்க. எப்போ இது எதுக்காக சொல்லணும், இது ஏன் அப்படி சொல்கிறாங்க, 3 நாள் வச்சுட்டு 3ஆவது நாள் சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த உசுரை எப்படி மதிச்சிருக்காங்கன்னு நினச்சி பாருங்களேன்.